அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆனால் செத்தது என்னமோ 39 to 40 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. அவங்கள பற்றி எவனாச்சும் கவலைப்படுவான், அவங்கள பற்றி எவனாச்சும் பேசுவான் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன கீறல் கூட விழாமல் தன்னுடைய ஈசிஆர் பங்களாவில் போய் ஒளிஞ்சிக்கிட்ட திரு விஜய் அவர்களுக்கு வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லி இந்த தாவேக்கா தற்கூரி கூட்டம் ஒரு பக்கம் சோசியல் மீடியா ஃபுல்லாக கதறிக்கிட்டு இருக்காங்க. இதில் விஜய்க்கு என்ன இழப்பு எனக்கு புரியவே இல்லை. நான் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் அதை பற்றி பேசாமல் கடந்து போகாமல் முடியல. நம்ம இந்த கண்டென்ட்டில் இந்த வீடியோவில் பேச போகிற கண்டென்ட்டே வேறு. பட் இருந்தாலும் லைட்டாக சொல்ல வந்ததை நான் சொல்லிடுறேன். அதாவது நான் எத்தனையோ ஜாம்பி படங்களை பார்த்துருக்கிறேன். என்னோட ஃபேவரட் கான்செப்ட் மூவியே ஜாம்பி படம் தான், நல்லாயிருக்கும். ஆனால் ஜாம்பிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக நம்ம கண் முன்னாடி இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த நிஜமான உலகத்தில் ஜாம்பிஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருந்தால், ஒரு நோய் பரவிச்சு உண்மையாலுமே ஒரு ஜாம்பி இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த தாவேக்க தொண்டர்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாவனும் அவன் மேலே இருக்கிற மிஸ்டேக்கை முதல்ல ஒத்துக்கிறானுங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை திமுகவின் சதி. டேய், திமுக உனக்கு மேலே திருடந்தா அவனுக்கு எப்படி தவறே பண்ணாமல் தப்பு பண்ணணும்னு அவனுக்கு தெரியாதா? நீ இன்னைக்கு வர திருடன், அவன் ஆதிகாலத்து திருடன். இதை பாருங்களேன், விஜய் அவர்கள் சீக்கிரமாக வரமாட்டார். 12 மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் 7 மணிக்கு வருவீங்க. 7 மணி நேரம் அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், பச்சை தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் கூட்டம் வர சேர்ந்துக்கிட்டே இருக்குது. கரூரில் சனிக்கிழமை இந்த கடைகள்லாம் ஈவினிங்லேயே விட்டுருவாங்க. இன்னும் கூட்டம் ஜாஸ்தி ஆகுது. 7 மணிக்கு மேலே அவர் கொஞ்சம் கூட காற்று இல்லாமல் அந்த இடங்களில் அளவுக்கு மீறின கூட்டம் கூடுறதுனால மட்டும்தான் மூச்சு திணறல் ஏற்பட்டு நடுவில் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. கரண்ட்டை கட் பண்ணலாம், இன்னும் பல பேர் மின்சாரம் தாக்கி இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மேலெலாம் ஏறி நிற்கிறானுங்க. ஜென்ரேட்டர் ரூமை போய் உடச்சிட்டாங்க. ஏன்னா நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த எப்படி சொல்கிறது, விஜய் போகிறாரு, நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். ஏன் இவனுங்களை நான் ஜாம்பிஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நடிகன் போகிறான். லிட்ரலாக அவர் ஒரு நடிகர், அவ்வளவுதான். அவர் ஒரு இயக்குனர் வடிவம் பண்ண ஒரு கேரக்டர், சாதாரண மனுஷன். ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகரை என்ன பண்ணுவார், டிசைன் பண்ணுறாரு. அப்படி இன்னொருத்தரால் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர். விஜய் ஒரு நடிகர், அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். சரி, அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரா, வீட்டில் இருந்து பார்க்கலாம், அதை பண்ணலை. இவனுங்க மாறா என்ன பண்ணுறானுங்கன்னா, விஜய் கேரவன் போகுது, பின்னாடியே பைக்கில் போகிறானுங்க. அங்கே அப்படியே ஒருத்த அப்படியே போகணுமா, அப்படியே ஒரு மாதிரி ஒரு கெத்தா ஒரு மாசா போகணுன்னு போகிறானுங்க. அங்கே பைக்கில் ஸ்கிட் ஆகி டயர் கடியில் விழுவுறானுங்க. கேரவன் முன்னாடி ஓடி போகிறானுங்க. இப்போ நாமக்கல்ல இருந்து அந்த கூட்டம் கிளம்பி கரூருக்கு போய்கிட்டு இருக்கு. அங்கே இருந்து கேரவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறானுங்க. அப்போ ஓடி போகும்போது ஒருத்தன் முழுவுறான், அவன் மேலே பைக் ஏறுது, அதுக்கு பின்னாடி வண்டி ஏறுது. ஏன்னா இப்படியான ஒரு நடிகனை பிரச்சனை என்னென்னா, விஜய் சாத்திட்டாரு. விஜயை பார்க்கணுன்றதுக்காக இங்கேருந்து ஒரு கூட்டம், இப்போ இங்கே பஸ் நிற்கிதுன்னா அங்கே இருக்கிற கூட்டம் முன்னாடி வரான், இங்கே இருக்கிற கூட்டம் முன்னாடி வரான், இங்கேருந்து அணைக்கிறான். ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அப்படியே அடைக்க என்ன ஆகுது, இருக்கிறவெல்லாம் மூச்சு திணறி கீழே விழுது, அவன் மேலே ஏறி. இதுதான் ஆக்சுவல் ரீசன். விஜயும் அங்கே நிற்கல, விஜய் கட்சியை சார்ந்த ஒருத்தனும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கல. எல்லாம் செத்து சுடுகாட்டுக்கு போன பிறகு பொறுமையாக இவங்க போய் பார்க்கலான்னு அவன் வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டான். இவனுங்க என்னடானா, அவங்க என்னமோ பாதிக்கப்பட்ட மாதிரி வி ஸ்டாண்டு வித் விஜய்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. செத்த 40 பேரை விட்டானுங்க. இதில் வேற ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது, விஜயோடைய கொள்கை என்னன்னு கேட்டால், விஜயை சிஎம் ஆக்கணும், அதுதான் எங்களோட கொள்கை அப்படின்னு சொல்லுது. விஜய் என்னமோ ஒரு தின்பண்டம் போல ஒரு விஷயம், ஒருத்தருக்கு ஒரு விஷயத்து மேலே ஈர்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஒட்டுமொத்த தாவேக்கா கூட்டத்துக்குமே விஜய் மேலே ஒரு வெறி, ரத்த வெறின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் 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 நடிச்சுக்கிறானுங்க. கொஞ்சம் சேரா திமுகவே தவறு பண்ணிடுச்சு, உங்கள் மேலே தவறே இல்லையா அப்படின்னு கேட்டால் திமுகவின் சதி. நம்மகிட்டயே அதுதான் எல்லாம் பேசுகிறாங்க. கொஞ்சமாச்சும் லாஜிக்காக புரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னா திமுக சரி, நீ ஒரு திமுக கார். நம்ம சொல்ல வர பாயிண்டே புரிஞ்சிக்காம திமுக தான் செஞ்சது, செந்தில் பாலாஜி தான் பண்ணார். விஜய் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. விஜய் தங்கம், விஜய் மேலே ஒரு குற்றமும் இல்லைன்னு நாங்கள் நம்புகிறோம். அதாவது கண்ணை மூடிக்கிட்டு நீ காட்டுற எதையுமே என்னால் நம்ப முடியாது, விஜய் மாமா வர சொல்லு, அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட, மூளை இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட உங்களால் என்ன சொல்ல முடியும், என்ன பேச முடியும்? அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நிறைய பேர் எப்படி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா,
அதான் விஜய் கொள்கைன்னு தெரில, எதுக்குடா குழந்தைகளோட போனீங்கன்னு கேட்டால் பதில் இல்லை, எதுக்குடா அத்தனை பேர் போனீங்கன்னு கேட்டால் பதில் இல்லை, போலீஸ் எங்களுக்கு தவறான இடத்த கொடுத்துட்டாங்க, நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல, கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அந்த ஆம்புலன்ஸ் வரலைன்னா இன்னும் பல பேர் செத்து போயிருப்பானுங்க, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியலை, உயிரினா வரனான்னாரு, மயிரா கூட இன்னும் விஜய் வரலை, எதையுமே அவனுங்க யோசிக்கல, திமுக பண்ணிருச்சு அப்படின்றது மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று நல்லா தெரியுது, இந்த கூட்டத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து யாருன்னா விஜய் தான். அதே மாதிரி விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து யாராக இருப்பாங்க அப்படின்னா இந்த கூட்டம் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் இங்கே ஆபத்து. உலகை ஆண்ட தமிழ் மக்கள் அப்படின்னு நம்ம பெருமையாக பேசிக்கிறோம். ஆனால் ஒரு கூத்தாடி பின்னாடி இப்படி அந்த சாமி கூட்டம் மாதிரியே தான் சுற்றுறாங்க. விஜய் மட்டும் அந்த கூட்டத்தில் அவனுங்க கையில் மாட்டினா பிச்சு தின்றுவானுங்க போல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டை பிச்சு எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவானுங்க போல. இப்போ போதி தர்மர் கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா? போதி தர்மர் அவர் ரொம்ப ஒரு மகான், அப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த மண்ணில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவருக்கு விஷத்தை வச்சு அங்கேயே கொண்டுட்டாங்க, புதைச்சிட்டாங்க. இது கதையாக நம்ம கேட்குறோம்ல. நிஜமாவே விஜய்க்கு இவனுங்க விட்டு அதை பண்ணிடுவானுங்க போல. ஒரு நடிகனை நடிகனாக பார்க்காம கடவுள் ரேஞ்சுக்கு பார்க்க ஆரம்பித்த ஒரு மூடர் கூட்டமாக இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு மாறி நிற்கிது அப்படின்னும் போது வெக்கக்கேடாக இருக்குது. அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னன்னா, ஆமாம், இது திமுகவின் சதி. ஏன்னா இவனுங்க கிட்ட பேச முடியாது. நம்ம காதை கடிக்கிறானுங்க, நம்ம கையெல்லாம் பூச்சி கடிக்கிறானுங்க, பேச முடியாது. எஸ், இது திமுக செய்த சதி. இதை பற்றி இனிமே இந்த தளத்தில் இந்த சேனலில் பேச போகிறது கிடையாது. பிக் பாஸ் முடியட்டும், முடிஞ்ச பிறகு அரசியலுக்காகவே ஒரு தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் பேசிக்கலாம். எலெக்ஷன் வருது, இன்னும் நிறையா நம்ம பேச வேண்டியிருக்கு, அதில் பேசிப்போம். மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு விஷயத்த பேச வேண்டி ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டேன். இப்போ நம்ம குவிக்காக பிக் பாஸ் சம்பந்தமான விஷயங்களை பார்த்துருவோம். அடுத்த வாரம் பிக் பாஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. அக்டோபர் 5ஆம் தேதி 6 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. இன்னமும் கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஒரு லிஸ்ட் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட் எப்படி நம்ம கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய ஆர்டிகல்ஸில் எடுத்து யார் யார் பேர்கள் அதிகமாக ரிப்பீட்டட் ஆகிருக்கு அவங்களுடைய ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பத்திலேருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு லிஸ்ட்டு தான். ஸோ முதல்ல அந்த இடத்துல இப்போது எனக்கு என்ன இதில் புரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்க்குள்ளே வந்த நண்பர்கள், அவங்களுடைய நண்பர்கள்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வர மாதிரி தெரியுது. இப்போ ஏற்கனவே அரோரா ஷின்க்லர் வராங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க யார்? ரியா அவர்களுடைய ஃப்ரெண்டு. ஸோ அரோரா ஷின்க்லர் வருவது கிட்டத்தட்ட 100 விழுக்காடு உறுதியாயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னொருத்தருடைய ஃப்ரெண்டு இந்த வீட்டுக்குள்ளே வராங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 7ல் பூர்ணிமா அவர்களுடைய ஃப்ரெண்டு, அவங்க பேர் ஆதிரா சவுந்தரராஜன். அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆதிரா சவுந்தரராஜன் ஆல்ரெடி விஜய் டிவியில் ஒரு சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே ஷபரி அவர்கள் வராரு. சபரி யாருன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். போன சீசன் 8 முடிஞ்ச பிறகு, அதான் சீசன் 8 நடக்கும்போதே பிக் பாஸ் ரோஸ்ட் ஷோன்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தாப்புல, நல்லாவே பண்ணாரு. அவர் இந்த வீட்டுக்குள்ளே வராரு. குயிக்காக பார்த்துருவோம் நம்ம, சரிங்களா? கெமி வரான்னு சொல்கிறாங்க, ஆனால் அது எந்த அளவுக்குன்னு தெரில. அதே மாதிரி தான் கூமாப்பட்டி வராரு அப்படின்னாங்க. 2 பேருமே ஜீ தமிழில் இருக்காங்க, அது என்னன்னு தெரில. ரொம்ப நாளாக வினோத் பாபு பேர் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வினோத் பாபு பேர் நிறைய ஆர்டிக்கலில் மீண்டும் ஆட் ஆகிருக்கு, அதை நம்மளால் பார்க்க முடியுது. மலையாளத்தில் எப்படி ஒரு LGBTQ கம்யூனிட்டியை சேர்ந்த 2 லெஸ்பியன் கப்புள்ஸை உள்ள அனுப்பிச்சாங்களோ, அதே மாதிரி அந்த ஒரு கம்யூனிட்டியினுடைய ஒரு ஆதரவாளராக மாலினி அப்படிங்கிற ஒருத்தவங்க உள்ள வர போகிறாங்க. என்ன நாசம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ரம்யா ஜோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி, ஒரு நடனம் ஆடக்கூடிய ஒரு பர்சன், அவங்கள உள்ளே கொண்டு வராங்க கான்ட்ராவர்சிக்காகத்தான். அண்டு திவாகர், டாக்டர் திவாகர் அவர்களுடைய பேர் இன்னமும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு, அவர் வராரு. இன்னொரு பக்கம் அதே யூடியூபை சார்ந்த அகமது மீரான் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு, ஃபரீனா அவர்கள் வராங்க. அதுக்கப்புறமா ராஜவேலு, ஜனனி, புவி அரசு, இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா, அவர் பேர் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. சித்தார்த் குமரன் அவர்கள் வராங்க. நிறைய சீரியலில் அவர் நடிச்சிருக்காரு. அவர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவரும் நல்லா பேர் போன ஒரு பர்சன் தான். சித்து அப்படிங்கிற ஒரு நியூ ஃபேஸ் இந்த வீட்டுக்குள்ளே வரப்போகுது. சித்து அப்படிங்கிறவர் நமக்கு நியூ ஃபேஸ். எப்படின்னா, ராஜா ராணி சீரியலில் நடிக்கிறாரு, ஆனால் அவரை பெரும்பாலும் யாருக்கும் தெரியலை. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ளே வரப்போறாருன்னு சொல்கிறாங்க. இன்னும் வேறு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இவங்களோட பேர் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு.
ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. விஜே சோபனா பேர்லாம் அந்த அளவுக்கு இப்போதைக்கு வரல. ஸோ சில பேர் வந்து பேக் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஆடிஷன்லாம் வச்சு முடிச்சிட்டாங்கப்பா, இவங்க தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் உறுதி கிடையாது. நம்ம அக்டோபர் 5ஆம் தேதி 6 மணிக்கு நம்ம அந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. சும்மா இதெல்லாம் வந்து ஒரு போகிற போக்கில் வரக்கூடிய ரூமர் தான், தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க டாலி அப்படிங்கிற ஒரு பர்சன் வராங்களாம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் கோமாளியாக இருந்த ஒரு பர்சன். சுனிதா மாதிரியே இருப்பாங்க, லிட்டரலாக ஒரே இடத்துல இருந்து வந்த மாதிரி இருப்பாங்க. அண்டு உமரை விட்ட பாருங்க, உமர் அவர்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்கள் வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா நிச்சயமாக இந்த சீசன் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே எனர்ஜெட்டிக்கான பர்சனாக தான் தெரியுறாங்க பார்க்கும் பொழுது. பட் இருந்தாலும் நம்ம ஷோ போகும்போது தான் பார்க்கணும். அதுதான் அவங்களே ஒரு கோல் வேர்ட் போட்டாங்க, போக போக தான் தெரியும், பார்க்க தான் புரியும் அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? பிக் பாஸ் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் ஒரு விடைபெறுவது நான் அரவிந்தன்.